2024ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி நெல்லை மாவட்டம் பழவூரில் இளம்பெண் ஒருவர் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் காணாமல் போன பெண்ணை 8 மாதங்களாக தேடியும் போலீசுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. சோதனையின் பிடியில் சிக்கிய போலீசார் ஒரு தடங்களாக கண்டறிந்து தேடுதல் பணியை முடுக்கிவிட்ட போதும் தீர்வு காணாமல் திக்குமுக்காடி போகின்றனர். இறுதியில் காணாமல் போனதாக அறியப்பட்ட இடத்தில் இருந்து சோதனை செய்யும் பரப்பளவை போலீசார் விரிவுபடுத்த அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்கின்றனர். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு ஒரே ஒரு சிசிடிவி கேமரா காட்சி மட்டும் பெரும் தடயத்தை கொடுக்கிறது. அதாவது காணாமல் போன பெண்ணை 4 பேர் காரில் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிதான் அது. சோதனை மேற்கொள்ளும் பகுதியை விரிவுபடுத்திய போலீசாருக்கு முதல் துப்பு கிடைக்கிறது. அந்த காட்சிகளின் அடிப்படையில் காணாமல் போன பெண்ணை காரில் அழைத்து சென்று 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது போலீசாருக்கே அதிர்ச்சி தரும் வகையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் பழவூரை அடுத்த மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவலிங்கதுரை. இவரது மகளான கயல்விழி என்பவருக்கு திருமணமாகிய நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கோயிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய கயல்விழி மீண்டும் வீட்டிற்குள் வராமல் இருந்துள்ளார். ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்த கயல்விழியின் குடும்பத்தினர் பிறகு அக்டோபர் 6ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் பணியை தொடங்கினர். கிட்டத்தட்ட 8 மாதங்களாக தேடுதல் பணியை தொடர்ந்த போது கயல்விழி குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்காமல் காவல்துறையினர் திண்டாடினர். காணாமல் போன கயல்விழியின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்கள், நட்பு வட்டாரங்கள், அவரது கணவர் குடும்பத்தினர் என அனைத்து தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இறுதியாக வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரண்டு வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் தனிப்படை போலீசார் கயல்விழி காணாமல் போன இடத்தில் இருந்து சோதனை மேற்கொள்ளும் பகுதியை விரிவு செய்து அங்கிருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது சுசீந்திரம் அருகே அடையாளம் தெரியாத 4 பேர் கயல்விழியை காரில் அழைத்து செல்லும் சிசிடிவி கேமரா காட்சிகள் சிக்கின. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த 4வரை கண்டறிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த 4வரும் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டனர். 4வரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று முறையாக விசாரித்ததில் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. அதாவது கணவரை பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்த கயல்விழி தன்னை தனது கணவருடன் சேர்த்து வைக்குமாறு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சிவசாமி எனும் சாமியாரை அணுகியுள்ளார். மாந்திரீகத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்த கயல்விழி சாமியார் சிவசாமி சொல்வதை தட்டாமல் கேட்டுள்ளார். மாந்திரீக முறையில் பரிகாரம் செய்தால் கணவருடன் சேர்ந்து வாழலாம் என கூறி பூஜைக்கான செலவு என கூறி கயல்விழியிடம் சாமியார் சிவசாமி பெரும் தொகையினை சிறிது சிறிதாக பெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பூஜைகள் என்னும் பெயரில் கயல்விழியிடம் இருந்து நகைகளை சிவசாமி பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பரிகாரம் என்ற பெயரில் தன்னிடம் பணத்தை மட்டும் சிவசாமி பெற்றுக்கொள்வதையும் இந்த பரிகாரத்தால் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதையும் அறிந்த கயல்விழி தான் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு சிவசாமியிடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தான் கொடுத்த பணம் குறித்து கயல்விழி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கயல்விழியின் தொடர் தொந்தரவினால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார் சாமியார் சிவசாமி. இதற்காக கயல்விழியின் பலவீனமான மாந்திரிகத்தை கையில் எடுத்த சிவசாமி தன்னுடைய பரிகாரத்தால் பெரும் பலன் கிடைக்கவில்லை எனவும், ஆனால் தூத்துக்குடியில் உள்ள தனது சகோதரி மகன் மாயாண்டி ராஜாவால் பரிகாரம் செய்து கணவருடன் உன்னை சேர்த்து வைக்க முடியும் என
கயல்விழியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மாந்திரீகத்தின் மீதான அதீத நம்பிக்கையால் சிவசாமியின் வார்த்தைகளை கயல்விழி நம்பியுள்ளார். இதற்காக சுசீந்திரம் பகுதிக்கு வந்துவிடுமாறும் அங்கே தாங்கள் காத்திருப்போம் எனவும் சிவசாமி கூறியுள்ளார். திட்டமிட்டபடியே சிவசாமி, மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தைச் சேர்ந்த சிவனேஸ்வரி, வீரவநல்லூரைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோர் சம்பவத்தன்று சுசீந்திரம் அருகே காரில் காத்திருந்தனர். அப்போது குறிப்பிட்டபடி கயல்விழி அங்கே வர நால்வரும் சேர்ந்து கயல்விழியை காரில் ஏற்றி அழைத்து சென்றனர். இந்த நிலையில் கயல்விழி காரில் ஏறியதும் தாங்கள் திட்டமிட்டபடியே கயல்விழியை கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். கொலை செய்த கையோடு கயல்விழி அணிந்திருந்த நகைகளை அபகரித்துள்ளனர். மேலும் கயல்விழியின் உடல் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற திட்டத்தின்படி சேரன் மகாதேவி அருகே உள்ள கங்கனாங்குளம் ஊருக்கு வெளியே உள்ள 80 அடி மணிமுத்தாறு கால்வாயில் கயல்விழியின் உடலை வீசி சென்றதாக போலீசார் விசாரணையில் குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குற்றவாளிகளை கைது செய்ததோடு கயல்விழியிடம் இருந்து பறித்த 7 சவரன் தங்க நகைகளையும் கைப்பற்றினர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கயல்விழியின் உடல் வீசப்பட்ட இடத்தை குற்றவாளிகளிடம் கேட்டறிந்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கயல்விழியின் உடைகள் மற்றும் எலும்புக்கூடாய் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாந்திரீகத்தின் மீதான நம்பிக்கையால் போலி சாமியார்களின் பேச்சை நம்பி இளம்பெண் ஒருவர் தன் உயிரை விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.